அனைவருக்கும் வணக்கம். இலங்கை யாழ்ப்பாணத்தில் சுண்டிக்குழி பகுதிக்கு பக்கத்தில் பாண்டியன் தீவு அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல தான் 54 வயது நிறைந்த தயாலினி திலீபன் என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய 19 வயது நிறைந்த சுபீதியா அப்படின்ற மகள் கூட தான் சில வருடங்களுக்கு முன்னாடி புதுசாக கட்டின அந்த புது வீட்டில் ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தயாலினி என்னதான் பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் காசு பணத்தையும் தாண்டி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல அன்பை பெற்றிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க அதே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முக்கியமான பேராசிரியராக பணியாற்றிக்கிட்டு வராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ஒரு நல்ல அன்பையும் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக தான் இவங்க அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்காங்க. மார்ச் 17ஆம் தேதி அன்னைக்குமே தன்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல தன்னுடைய வீட்டுக்கு வந்து அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைய நாள் இரவு நேரத்தில் கூட அடுத்து நடக்க போற விபரீதம் எதுவுமே தெரியாம அந்த அம்மா தன்னுடைய மகள் கூட அமர்ந்து அன்றைய நாள் இரவு உணவை முடிச்சுட்டு அவங்களுடைய ரூமுக்கு ஆசை மகள் கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பி போறாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி கூட தன்னுடைய மகள் கிட்ட நான் போய் என்னுடைய ரூம்ல தூங்குறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நீயும் போய் சீக்கிரமா படுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா அந்த ரூமுக்கு தூங்க போயிருந்திருக்காங்க. பட் அதுதான் அவங்களுடைய கடைசியான தூக்கம் அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்க உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. சரியா நள்ளிரவு 12:30 மணி வாக்குல அந்த வீட்டில் ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்குது. ஆனா இன்னொரு பக்கம் தயாலினி அந்த சத்தத்தை உணராம அவங்க நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய மகளும் அதே மாதிரி அந்த சத்தத்தை பெருசா எடுத்துக்காம அவங்களும் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்திருக்காங்க. ஆனா மறுநாள் விடிஞ்சு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வெளியில வரவே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் அந்த 2 பேருடைய நடமாட்டத்தை அன்னைக்கு பார்க்கவே இல்லை. இன்னொரு பக்கம் தயாலினியோடைய மகனும் ராஜட்டா பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வழக்கம் போல் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுற மாதிரி தான் அன்னைக்குமே தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த அம்மா கிட்ட இருந்து எந்தவித பதிலும் அவருக்கு போகவே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த மகனுக்கு எந்தவித சந்தேகமும் வரல. அம்மா ஒருவேளை கிளம்புற அவசரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம், நம்ம அப்புறமா கால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணி பார்க்கும்போது கூட அந்த அம்மா கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே வரல. இன்னொரு பக்கம் தன்னுடைய தங்கைக்கு கால் பண்ணாலுமே மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ஒரு சில மணி நேரத்திலே அம்மாவுடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால ஒரு விதமா சந்தேகம் அடைந்ததுக்கு பிறகு நேரடியாக கிளம்பி தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்தும் அந்த தங்கை கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் வராததுனால உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எங்களுடைய வீட்டில் ஏதோ சம்திங் நடந்திருக்கு, என்னுடைய அம்மாவும் தங்கச்சியும் வெளியில் வரவே இல்லை, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாரு. உடனடியாக போலீஸும் தங்களுடைய டீம் கூட அவங்களுடைய வீட்டை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் நள்ளிரவு நேரத்தில் யாரோ அந்த வீட்டோடைய கூரையை பிரிச்சுக்கிட்டு உள்ளே நுழைஞ்ச மாதிரியும் அங்கே இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிச்சது. ஆனால் இதை விட இன்னொரு ஷாக் என்னன்னா அந்த வீட்டில் தங்கியிருந்த தயாலினி அம்மாவும் இந்த சுவேதியாவும் எந்த இடத்துல தேடினாலும் அந்த 2 பேரும் கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து அந்த வீட்டோடைய கொல்லப்பக்கம், அந்த வீட்டோடைய பாத்ரூம், அந்த வீட்டோடைய பரணை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே தேடி பார்க்குறாங்க. பட் எங்கே தேடினாலுமே அன்னைக்கு அந்த அம்மாவையும் மகளையும் போலீஸால் கண்டே பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சிசிடிவியை செக் பண்ணலான்னு போகும்போது அதோடைய டிவிஆரும் அந்த இடத்துல மிஸ் ஆகி போயிருந்திருக்கு. இதனால் இந்த வீட்டுக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த 2 பேரை கடத்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் முதற்கட்டமாக சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. அப்படி சந்தேகப்பட்ட போலீஸால தயாலினியையும் அவங்களுடைய மகளையும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? அன்னைக்கு அந்த 2 பேரும் எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? இலங்கை மக்களால் தற்போதைக்கு மறக்கவே முடியாத இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஒவ்வொரு கேஸ் நீங்கள் பார்க்கும்போது அது ரிலேட்டடான கமெண்ட்டையுமே பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
காணாமல் போன தயாலினி அம்மாவை பற்றி தேடி படிக்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, அவங்களுடைய சொந்த பூர்வீகம் இலங்கையில் இருக்கிற அராலி என்ற ஒரு பகுதி. பட் இவங்களுடைய லைஃப்பில் துரதிருஷ்டமாக அமைஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய அந்த கல்யாணம் தான். ஏன்னா கணவரை பிரிஞ்சு தன்னுடைய மகள் கூட ஒரு சிங்கிள் லைஃப்பை பல ஆண்டுகள் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்க தளர்ந்து போகாமல் அந்த 2 பிள்ளைகளையும் நல்லா வளர்த்து இவங்க ஆளாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு இவங்க வேலை பார்க்குற அந்த சித்த மருத்துவ யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தயாலினி மேம் ரொம்ப அன்பானவங்க, எல்லார் மேலேயும் பயங்கரமாக அக்கறையாக இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள், அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் நல்ல நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது, எங்களை இயற்கை உணவுகளை எடுத்துக்க சொல்லியும் சிறுதானிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்க சொல்லியும் எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக எல்லாமே கண்டிப்போட சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப நல்ல மேம் அப்படின்ற மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அந்த வீட்டை கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஊரில் நிலம் வாங்கி சொந்தமாக அவங்களுடைய உழைப்பில் அந்த வீட்டை கட்டி அவங்களுடைய மகள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய மகன் வேற ஒரு ஊரில் தங்கி ரஜட்டா பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் காணாமல் போயிட்டதுனால போலீஸ் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த தயாலினியோடைய மகன் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காரு. அது என்னன்னா, எனக்கு என்னவோ இந்த பையன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவனால் ஏற்கனவே எங்களுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது. முக்கியமா என்னுடைய அம்மா கிட்டையும் என்னுடைய தங்கச்சி கிட்டையும் அவனுக்கு பிரச்சனை இருக்கு. அவனை நீங்க விசாரணை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது தடயம் கிடைக்கும். அவனுடைய நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்லியிருந்திருக்காரு. அந்த பையன் யாருன்னா 21 வயதில் இருந்த தினகர் திவாகர். இந்த திவாகர் யாரு, என்ன அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணை பண்ணும்போது தான் இவன் ஏற்கனவே 2-3 முறைக்கு மேல போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கைதாகி ரிலீஸ் செய்யப்பட்டிருந்திருக்கான். மேற்கொண்டு தயாலினியோடைய மகன் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, என்னுடைய தங்கச்சியும் இந்த தினகரும் ஸ்கூல் படிக்கிற நேரத்திலே காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய காதலை பத்தி தெரிய வந்ததும் அந்த ஸ்கூல்ல இருந்த ஸ்டாஃப் கூட என்னுடைய அம்மா கிட்ட உங்களுடைய மகள் அந்த பையன் கிட்ட பழகிட்டு இருக்கான், ஆனா அந்த பையன் ஒழுங்கானவன் கிடையாது, போதைப்பொருள் எடுத்துக்கிறான், அவங்கிட்ட இருந்து விலகிக்கிறது ரொம்ப நல்லது, உங்களுடைய மகள் கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்லுங்க, இல்லைன்னா நாளை பின்ன உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனையா அமையும் அப்படின்னு அந்த ஸ்கூல் ஸ்டாஃபே இந்த தயாலினி அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இதனால இந்த தயாலினி அம்மாவும் தன்னுடைய மகளை கண்டிக்கிறாங்க. ஆனா அந்த மகளோ தன்னுடைய காதலும் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆனதுக்கு பிறகு சீக்கிரட்டா இந்த திவாகரும் ஸ்வேதியாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அம்மா மகளுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படுறதுனாலையும் அந்த காதலுக்கு தொடர்ந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வரதுனாலையும், முக்கியமா அந்த பையன் மாற்று ஜாதியை சேர்ந்தவன், நானும் அதே மாதிரி தான் மாற்று ஜாதியை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணி தனியா விவாகரத்துலாம் வாங்கிட்டு உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன், நாளை பின்ன நீயும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா பயங்கர கண்டிப்புகள் எல்லாமே தன்னுடைய மகள் மேல போட்டிருந்திருக்காங்க. பட் அந்த மகளுக்கோ தன்னுடைய காதலும் தான் அப்பவும் பெருசு அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் வீட்டை விட்டு அந்த பொண்ணும் ஓடி போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஜோடிகளுக்குள்ள பயங்கரமான சண்டை ஏற்பட ஆரம்பிச்சது. இதற்கு நடுவில் அவன் பயங்கரமா போதை எடுத்து சில நேரத்தில் போதை கடத்தல் வழக்கில் கூட கைது செய்யப்பட்டதுனால இதுக்கு மேல அவன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 19 வயதில் இருந்த ஸ்வேதியா நேரடியா கிளம்பி வந்த இடம் எதுனா இந்த தயாலினியோட வீடு தான். அந்த அம்மா அந்த நேரத்துல நீ தான் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டியே, நீ போயிட்டு உன்னுடைய லைஃபை பார்த்துக்க வேண்டியதானே, நீ உன் சொந்த கல்ல எல்லாமே பண்ணிக்கிறேன்னு தானே கிளம்பி போன, இப்போ எதுக்கு திரும்பி வந்திருக்க அப்படின்னு அந்த அம்மா அந்த பொண்ணை பார்த்து அந்த நேரத்தில் கேட்டிருக்கலாம். ஆனா நம்முடைய பேரண்ட்ஸோடைய மனசு எவ்வளோ இலகுன மனசு. ஸோ அதே மாதிரி தான் இந்த தயாலினி அம்மாவும் தான் மகள் பண்ண அத்தனை தவறுகளையுமே மன்னிச்சு அன்னைக்கு அந்த நாயை வீட்டில் விட்டுருக்காங்க. பட் அந்த முடிவு தான் அவங்களுடைய லைஃப்ல எடுத்த ஒரு தவறான முடிவு. வீட்டுக்கு வந்த கையோட நான் இனிமே அவன் கூட வாழலாமா, அவன் பயங்கரமா போதைக்கு அடிமையா இருக்கான், அடிக்கடி போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டே இருக்கான், நான் இனிமே உங்க கூடயே இருக்கேன், நான் அவனை மறந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த பொண்ணு அந்த வீட்டில் அடைக்கலமா இருந்திருக்காங்க. ஆனா நாளை பின்ன தன்னுடைய மகளுக்கு எந்தவித பிரச்சனையும் அவனால வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பொண்ணு லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிறதுனால இந்த அம்மா ஒரு டிவோர்ஸ் கேஸா அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸோடைய ஹியரிங்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் அடுத்த ஹியரிங்க்கு வரத்துக்குள்ளேயே மர்மமான முறையில் இந்த 2 பேரும் காணாம போயிருக்காங்க.
இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த அண்ணன் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து இந்த 2 பேருமே தீவிரமாக தேடுற வேட்டைகளில் இறங்க ஆரம்பிச்சாங்க. பட் போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மகன் தன்னுடைய அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், இவங்களுடைய லொக்கேஷனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் அடுத்தடுத்த நாட்களில் முக்கியமாக கிளிநொச்சியில் இருக்கிற பரந்தன் அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு ஏடிஎம்ல தன்னுடைய அம்மாவுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்ததுக்கான SMS வந்து அவங்க அம்மாவுடைய மொபைலுக்கு வந்திருக்கு. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு இடத்துலையும் அதே மாதிரி ஏடிஎம்ல பணம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் QR ஸ்கேனர் பயன்படுத்தி தன்னுடைய அம்மாவுடைய அக்கௌண்ட்ல இருந்து பெட்ரோல் பங்க்ல ஃபியூயல் போட்டிருந்திருக்காங்க. இந்த SMSலாம் வச்சு பார்க்கும்போது தான் இவங்க ஜாஃப்னால இருந்து கிளிநொச்சி அடுத்து திருகோணமலை வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இவர் அந்த SMS மூலியமா கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தன்னுடைய தங்கச்சியோடைய மொபைல் ஆன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த நேரத்துல தான் மார்ச் 19ஆம் தேதி இந்த ஸ்வேதியாவுடைய மொபைல் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் தயாலினியோடைய மகன் கூகுள் லொகேஷனை வச்சு அந்த மொபைல் திருகோணமலை கிட்ட இந்த இடத்துல தான் காட்டுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை போலீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருக்காரு. போலீஸுமே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனடியாக திருகோணமலைக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அது என்னன்னா, காணாம போனதா சொல்லப்பட்ட இந்த ஸ்வேதியா உயிரோட ஆள் நடமாட்டத்தோட எந்தவித பிரச்சனையுமே இல்லாம எந்தவித காயமும் இல்லாம அவங்களுடைய காதலனான அந்த திவாகர் கூட புதுசா பால் காய்ச்சி குடியேறி இருந்திருக்காங்க. இதை பார்த்ததும் போலீஸுக்கும் அங்க இருந்தவங்களுக்கும் பயங்கர ஷாக். இவன் வேண்டான்னு சொல்லி தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்தா, பிறகு ஏன் இவன் கூடயே திரும்பி வந்திருக்கா அப்படின்ற சந்தேகம் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் தயாலினி அம்மா எங்க அப்படின்ற சந்தேகம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சது. இதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான கன்ஃபெஷனையே அந்த 2 நாதாரிகளும் போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க. இப்போ இந்த 2 பேரையும் கைது பண்ணி போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு தனக்கிழப்பு அருக்குவேலி அப்படின்ற பகுதிக்கிட்ட, அதாவது புதர்கள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு ஒரு லொக்கேஷனை அவங்க கை காட்டுறாங்க. அந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகள் தீவிரமாக தேடி பார்க்கும்போது தான் 2 நாட்களுக்கு முன்னாடியே இறந்து போன இந்த தயாலினியோடைய சடலத்தை அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுக்கிறாங்க. உடனடியாக அவங்களுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை மருத்துவர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் 21ஆம் தேதி கோம்பயன் மணல் ஹிந்து மயானத்தில் இந்த தயாலினி அம்மாவுடைய சடலத்தை அடக்கம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அடக்கம் பண்ணுற நேரத்தில் கூட அவங்களுடைய மகளை போலீஸ் பாதுகாப்போட அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு நடந்த அந்த இறுதி சடங்குல கூட தயாலினி அம்மா வேலை பார்த்த அந்த பல்கலைக்கழகத்தோடைய மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அவங்களுடைய அனுதாபங்களை அந்த இடத்துல தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு அவங்களுடைய இழப்பை எங்களால் ஈடுகட்டவே முடியாது, அவங்க பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான அறிவார்ந்த ஒரு ஆள், அவங்களுடைய இறப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு தான், அவங்களுக்கு இப்படி ஒரு சாவு வரும் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ரொம்ப வேதனையோட அந்த மாணவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த தயாலினி அம்மாவுடைய மகனுக்கும் தன்னுடைய அம்மாவுடைய இறப்பை ஏற்றுக்கவே முடியல. எல்லாம் சரி, இவ தான் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த தயாலினி அம்மாவுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா, அப்புறம் எதுக்கு இவன் கூட ஓடி போனா, எதுக்காக தன்னுடைய அம்மாவை கொலை பண்ணா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான பதில்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொண்ணு அந்த பையனை விட்டு தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க தான். அதுக்கப்புறம் அம்மா சொல்கிறபடி எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அந்த டிவோர்ஸ் கேஸுமே அப்ளை பண்ணி அதுக்கான ஹியரிங்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்க கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணுடைய இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சி இந்த பையன் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் பழைய மாதிரி இல்லை, நான் திருந்திட்டேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நாம் 2 பேரும் மறுபடியும் நம்முடைய லைஃப்பை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் தன்னுடைய அம்மா பற்றியும் யோசிக்காம, அடுத்து நடக்க போகிற விபரீதத்தை பற்றியும் யோசிக்காம அந்த பொண்ணும் அந்த பையனை முழுவதுமாக நம்பி அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய கான்வர்சேஷன் நல்லா ஒரு கட்டத்தில் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் மார்ச் 17ஆம் தேதி ஓட்டை பிரிச்சுட்டு இவன் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததாகவும், அப்போ தூங்கிட்டு இருந்த அந்த பொண்ணை எழுப்பி நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு இவன் சொன்னதாகவும், நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வாழலாம், நமக்குள்ளே இனிமேல் பிரச்சனை வராது அப்படின்னு அவன் ப்ராமிஸ் பண்ணதாகவும், அந்த நேரத்தில் அவனுக்கு எந்தவித கொலை நோக்கமும் இல்லை அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்கிறான். மேற்கொண்டு அவன் என்ன சொல்கிறான்னா,
அன்னைக்கு தயாலினி அம்மாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமே கிடையாது. முழுக்க முழுக்க எனக்கு ஆர்டர் போட்டது எல்லாமே என்னுடைய மனைவியான என்னுடைய காதலியான இந்த ஸ்வேதியா தான். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நாங்க 2 பேரும் அன்னைக்கு கிளம்பலான்னு தான் இருந்தோம். ஆனா அந்த நேரத்தில் அவ என்ன சொன்னான்னா, நம்முடைய திருமணத்துக்கு இதுக்கப்புறம் இடையூறா இருக்க போறது எல்லாமே என்னுடைய அம்மா தான். என்னுடைய அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை எதையுமே பண்ண முடியாது. அதனால அவங்கள கொலை பண்ணிடலாம். அவங்க கிட்ட நிறைய நகை பணம் எல்லாமே இருக்கு. அதை எடுத்துட்டு போய் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணே இந்த பையன்கிட்ட சொன்னதாகவும், அதுக்கப்புறம் தான் இந்த பையன் அந்த அம்மாவுடைய பெட்ரூமுக்கு போனதாகவும், தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவுடைய காலை இந்த மகளே, அதாவது 19 வருஷம் கஷ்டப்பட்டு கணவனெல்லாம் பிரிஞ்சு தனக்கு எதுவுமே நல்லது கெட்டது பண்ணிக்காம தன்னுடைய மகளுக்காக முழுக்க முழுக்க வாழ்ந்த அந்த தயாலினி அம்மாவுடைய கால்களை இந்த ஸ்வேதியா தான் தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து அமுக்கி இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் இந்த பையன் அந்த அம்மாவுடைய கழுத்தை இருக்க நெரிச்சு துடிக்க துடிக்க அந்த தூக்கத்திலேயே நள்ளிரவு 1:30 மணிக்கு கொலை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணே அந்த சிசிடிவி ரூமை காட்டியிருந்திருக்கா. அங்கேருந்து டிவிஆரை இவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக்கில் கட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த பையன் வந்த பைக்லேயே கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு தான் ரிட்டன் மறுபடியுமே இந்த தயாலினி அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுடைய சடலத்தை ஒரு போர்வையில் சுருட்டி காருடைய டிக்கியில் வச்சு அந்த அருக்குவேலி என்ற ஒரு புதர் நிறைந்த பகுதி கிட்ட போயிருந்திருக்காங்க. போகிற வழியிலேயே அந்த சிசிடிவியோடைய டிவிஆர் தூக்கி எங்கேயோ ஒரு தண்ணியில போட்டதா சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகு அந்த புதர் நிறைந்த பகுதி கிட்ட வந்ததும் வேக வேகமா மண்வெட்டியால குழி தோண்ட ஆரம்பிச்சான். பட் துரதிருஷ்டவசமா அவனுடைய மண்வெட்டி உடஞ்சு போயிட்டதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மண்வெட்டியும் ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு அந்த அம்மாவுடைய சடலத்தையும் அந்த புதர்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து இவங்க எஸ்கேப் ஆகி பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருகோணமலைக்கு டிராவல் பண்ணி போறாங்க. இதுக்கு நடுவுல தான் கிளிநொச்சியில ஏடிஎம் மூலியமா பணம் எடுக்கிறாங்க. திருகோணமலையில பெட்ரோல் போட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த அம்மாவுடைய நகைகளை அடகு வச்சு தான் அதன் மூலியமா கிடைச்ச பணத்தை வச்சு தான் ஒரு வீட்டையுமே வாடகை எடுத்து புது தம்பதியினர் மாதிரி புதுசா நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி பால் காய்ச்சி அங்க குடியேற ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்முடைய லைஃப் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த ஸ்வேதியாவுக்கு ஒரு பெரிய இடியா அதுக்கப்புறம் வந்து விழ ஆரம்பிச்சது. அவ என்ன பண்ணியிருந்திருக்கானா, நம்முடைய மொபைலை இதுக்கப்புறம் ஆன் பண்ணலாம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி இருந்திருக்கா. பட் இன்னொரு பக்கம் அவளுடைய அண்ணனும் போலீஸும் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அண்ணன் இவளுடைய கூகுள் லொகேஷனை வச்சு கண்டுபிடிச்சு போலீஸுக்கு தகவல் கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த 2 பேரையும் கைது பண்ணி இவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையுமே கறந்துருக்காங்க. பட் விசாரணையில் இந்த பையன் இந்த பொண்ணு தான் தன்னை தூண்டி விட்டு அவங்கள கொலை பண்ண வச்சா, அந்த நகைகள் எல்லாத்தையுமே எனக்கு காட்டி எடுக்க வச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு கிட்ட கேட்டால் நான் அப்படி எதுவுமே சொல்லலை, அவன் தான் எல்லாமே பண்ணனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. தற்போதைக்கு இந்த 2 பேருமே போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பையனுக்கு போதைப்பொருள் டெஸ்ட் எடுத்ததாகவும் அதில் இவன் போதை உட்கொண்டது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இவன் போதையில் ஒரு மாதிரி பொய் சொல்கிறானா, அப்படி இல்லைன்னா தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணை மாட்டி விடுறானா அப்படிங்கிறது இன்னும் சரி வர தெரியல. உண்மை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஃபியூச்சரில் தெரிய வரும். அப்படி அது வெளியாகும் பட்சத்தில் நான் அந்த பின்னடு கமெண்ட்டில் நான் நாளை பின்ன ஆட் பண்ணி வைக்கிறேன். தன்னுடைய மகள் திருந்திட்டா, தன்னுடைய மகளுக்கு இனிமேல் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், தன்னுடைய மகள் வயசு கோளாறுல ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டா அப்படின்னு மன்னிச்சு அந்த அம்மா ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு நடந்த துரோகத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே அந்த பொண்ணு மேலே பயங்கர ஆத்திரம் தான் வரும். எனக்குமே அந்த ஆத்திரம் தான் இந்த கேஸை படிக்கும்போது வந்துச்சு. சிங்கிள் மாமா தனியாளாக கணவரை பிரிஞ்சு இந்த 2 பிள்ளைகளை வளர்த்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச அந்த தாய் தான் ஏன் சாகுறோம், எதுக்காக சாகுறோம், யாரால சாகுறோம் அப்படிங்கிற எதையுமே தெரிஞ்சுக்காம அன்னைக்கு அந்த தூக்கத்திலேயே தன்னுடைய உயிரை விட்டு இருந்திருக்காங்க. இதுல அந்த பையன் சொல்றது உண்மையா இல்லை இந்த பொண்ணு சொல்றது உண்மையான்னு தெரியல. பட் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. என்னைக்குமே ஒரு கொலை நிரந்தர தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. இப்போ கொலை பண்ணிட்டு நம்ம புது லைஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஆனால் உங்களால் ஆரம்பிக்க முடிஞ்சுதா? அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு ஆபத்தில் தான் போய் முடியும். என்னைக்கா இருந்தாலும் போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிருப்பாங்க. நான் இந்த கேஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு 18 வயசு கடந்ததுக்கு பிறகு தங்களுடைய பேச்சுக்களை கேட்கறதுக்கு அவங்க முன் வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய போக்கில் விட்டுறது ரொம்பவே நல்லது. நாளை பின்னா அவங்களுக்கு லாபமோ நஷ்டமோ அது எல்லாத்தையுமே அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுடைய லைஃப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த முதுமை காலத்தை எப்படி நல்லா வச்சுக்கலாம், நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், சொசைட்டி என்ன சொல்லும், தன்னுடைய மகனோ மகளோ தன்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு 18 வயசுக்கு மேலே ஆகியும் உங்களுடைய பேச்சு அவங்கள கேட்கலனா கண்டிப்பாக அவங்கள அப்படியே விடுறது நல்லது. அப்படி ஒருவேளை நீங்கள் மேற்கொண்டு கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு கட்டத்தில்
நேரத்தில் கோபமாகி இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடுகள் போடாம இருங்க. அப்படியும் உங்களால முடியலன்னா அவங்களுடைய லெவலுக்கு இறங்கி போய் அவங்களுக்கு முடிஞ்சா புரிய வைக்க பாருங்க. இல்லைன்னா அதுல இருந்து வெளியில வர்றது என்னைய கேட்டா ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, அவங்களுடைய திங்கிங் தாட் எல்லாமே வேற ஒரு ஜோன்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்க அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால தான் நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகிறதும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போடாம இருக்கிறதும் நல்லதுன்னு சொல்றேன். இன்றைய காலகட்டத்தில் சில இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போதை எடுக்கிறவனையும் வெட்டி பாம்பு வளர்க்குறவனையும் பைக்கில் ஸ்பீடாக போகிறவனையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுதான் ஹீரோயிசம் போல, அதுதான் கெத்து போல, அதுதான் மாசு போல அப்படின்னு தவறாக நினச்சி அவங்களுடைய லைஃப்பை அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. யாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய சாய்ஸஸ் தான். நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது 1க்கு 100 முறை யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய நாட்கள் பெட்டராக இருக்கும். நீங்கள் இந்த கேஸை பற்றியும் இந்த மகளும் அந்த காதலனும் சேர்ந்து நடத்தின அந்த கொலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த அம்மாவுடைய இறப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு சில இளைஞர்கள் தங்களுடைய பேரண்ட்ஸையே கொலை பண்ணுற சம்பவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த கேஸை பற்றி ஸ்ரீலங்காவில் இருந்து பேச சொன்ன தர்ஷன் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.